முன்னாள் மாவட்ட செயலாளர் 10 லட்சம் கேட்டு மிரட்டுவதாக பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவனம் அடுத்த நாரையூர் கிராமத்தில் வசித்து வருபவர் சுதா. அவருக்கு சொந்தமான 8 ஏக்கர் விவசாய நிலத்தை கடன் சுமை காரணமாக காஞ்சிபுரத்தை சேர்ந்த நபரிடம் விற்பனை செய்து அட்வான்ஸ் தொகையை பெற்றுள்ளார். மீதமுள்ள தொகையை நிலத்தை அளவீடு செய்து கொடுத்து பின்பு பெற்றுக் கொள்வதாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சுதா வசித்து வரும் அதே பகுதியைச் சேர்ந்த திருவண்ணாமலை மாவட்ட முன்னாள் பாமக செயலாளர் குமரேசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 7 பேர் உட்பட நிலத்தை அளவீடு செய்ய 10 லட்சம் கேட்டு மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். மேலும் 1.5 வருடமாக நிலத்தை அளவீடு செய்ய முடியாமல் தான் தவித்து வருவதாகவும், இது சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். சார், என் பேர் சுதா. நாங்கள் நாரையூர் கிராமத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் 23/1/2023 எங்களுடைய சொந்த இடமான 8 ஏக்கரை நாங்கள் காஞ்சிபுரம் பாலமுருகன் என்பவருக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். எங்களை வச்சு விற்கலை அப்படின்றதுனால அங்கே உள்ளூரில் இருக்கிற முன்னாள் 6 மாத கால பிஎம்கே மாவட்ட செயலாளர் அவருக்கு குமரேசன், அப்புறம் நாராயணசாமி மற்றும் அவர் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் கொல்லிக்கு போக விடாமல் வழியில் இருக்க பாதையை பள்ளம் நோண்டிட்டாங்க. அப்புறம் பொது ரோடு இருக்குது, 2011 ரோடு போட்டாங்க. அதுலேயுமே எங்களை போக விடாமல் தடுக்கிறாங்க. இது நாங்கள் அளந்து கொடுத்தா தான் எங்களுக்கு அமௌண்ட்டு பேலன்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி பேசி நாங்கள் எல்லோரும் முழு மனசோடு தான் நாங்கள் நிலம் ரிஜிஸ்டர் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் இவங்க எங்களை அளக்கவே விடாமல் 4 டைம் 5 டைம் நாங்கள் அளக்கிறதுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு சம்மன் கொடுத்தும் இவங்க அளக்க விடலை. கிட்டத்தட்ட போன முறை ஒரு 20 போலீஸ் வந்துட்டாங்க. வந்துமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகாரிகள் கொடுக்குற அழுத்தத்தினால இவங்க அளக்க வரமாட்டேன்றாங்க. எங்களுக்கு இதுக்கு நீதி கிடைக்கணும். 1.5 வருஷமாக நாங்கள் இதுக்காக நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். எங்கள் கடன் பிரச்சனைக்காக தான் நாங்கள் எங்கள் இடத்த விற்றோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது. அவங்கள வச்சு நாங்கள் நிலம் விற்கலை அப்படின்றதுனால எங்களை அளக்க விடாமல் எங்கள் குடும்பத்தையே அவங்க சீரழிச்சுன்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு நீதி கிடைக்கணும். மாவட்ட ஆட்சியருக்கு அதனால ஏற்கனவே நிறைய டைம் மனு கொடுத்துட்டோம். மறுபடியும் ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். என் பேர் சுதா சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.